வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமலா மிக்கா ஓட பரிகார முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல வந்து பார்க்க போறோம். இந்த கமலா மிக்காவோட பரிகார முறை பண்ணணும் அப்படின்னா, எது போல விஷயங்கள் நமக்கு நன்மையா வந்து முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குடும்பங்கள்ல பணம் வந்து வரவு வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். என்னதான் வந்து பணம் வந்து சேர்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு மூலியத்துல வந்து செலவாகி போயிரும். ஒரு சில நபர்கள் வந்து எனக்கு பணம் வந்து தங்கல. நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன். எனக்கு வந்து உடனடி பலன் வந்து வேணும் அப்படின்ற நபர்கள்லாம் வந்து இந்த பரிகார முறைய வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது போல பண வரவுக்கு மட்டும் கிடையாது. அதே போல வந்து நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல அப்படின்னா நகை, பொருள் இது போல எதுவும் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, தாராளமா இந்த முறைய வந்து பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். அதே போல வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து இடம் வந்து விக்காம இருக்கும். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு வந்து நெறைய பேர்களுக்கு கடன் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த கடன வந்து திருப்பி வந்து தரமாட்டாங்க. ரொம்ப வந்து இழுபடியா ரொம்ப வந்து ஜவ்வா வந்து இழுக்கிற மாரி இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய வந்து பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். இல்ல நில பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸு இது போல வந்து இருக்குது. எனக்கு வந்து சாதகமா முடியணும் அப்படின்ற நபர்களும் கூட இந்த முறைய வந்து பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். இந்த பரிகாரத்த வந்து முதலாக என்னைக்கு வந்து பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல வந்து பண்ணுங்க. அதுல தான் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாக வந்து அனுச நட்சத்திர நேரத்த நாள வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியா வந்து ஒரு வெள்ள கலர் கர்ச்சீப் வந்து எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டு துணியா வந்து இருக்கலாம். இது வந்து கர்ச்சீப் அளவு வந்து எடுத்துக்கங்க. சும்மா அந்த கர்ச்சீப் அளவு இருந்தாவே வந்து போதும். அத வந்து உங்க பூஜை அறையில வந்து பரப்பி வந்து வைங்க. அத வந்து எந்த வேற எதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்க கூடாது. இதற்கு மட்டும் தான் வந்து புத்தம் புது துணியா வந்து இருக்கணும். முதலாக இதற்கு தான் வந்து பயன்படுத்தணும். சுத்தபத்தமா வந்து இருக்கணும். அதே போல வந்து நீங்களும் வந்து சுத்தபத்தமா இருக்கணும். முதல்ல வந்து இந்த விரிப்ப வந்து விரிச்சுக்கங்க. அதற்கு மேல வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் வந்து பரப்பி வைங்க. அதற்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1 நாணயம் வந்து வைக்கலாம். ரூ. 1 நாணயத்துக்கு பதிலா வந்து நீங்க வந்து உங்களுக்கு தங்கம் இது போல விஷயங்கள் வந்து சேரணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு தங்க காயின் வந்து வைக்கலாம். இல்ல அப்படின்னா, மண் வந்து நீங்க இடம் வந்து வாங்கணும் அப்படின்ற நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மண் வந்து வைக்கலாம். அதே போல வந்து தங்கம் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் வந்து சாத்தியம் கிடையாது. அதனால வந்து பண வரவு வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுனால வந்து ரூ. 1 காயின வந்து மேல வந்து வைங்க. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சள் வந்து வைங்க. அதற்கு மேல வந்து குங்குமம் வந்து வைங்க. அந்த ரூ. 1 காயினுக்கு வந்து பொட்டு வந்து வைக்கணும். கஸ்தூரி மஞ்சளும், குங்குமமும் இருந்தா பொட்டு வந்து வைக்கணும். அதற்கு சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, சந்தன மாலை வந்து வைங்க. அது ஒரு 108 எண்ணிக்கை இருக்கக்கூடிய ஒரு சந்தன மாலை வந்து வைங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து வாங்க முடியாது. ஏன்னா தொகைகள் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதனால வந்து துளசி மணி மாலையவே வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, 108 எண்ணிக்கை இருக்கக்கூடியதா வந்து வாங்கிக்கங்க. அதுல இது பண்ணீங்க அப்படின்னா, சுத்தி வந்து ஒரு 2 வட்டம் வர்றது போல வந்து வைங்க. அந்த மாலைய வந்து நீங்க மடிச்சு வச்சீங்க அப்படின்னாவே வந்து சரியா வந்து வரும். அதற்கு அடுத்தபடியா வந்து கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கங்க. அதற்கு அடுத்தபடியா வந்து சாதா கொஞ்சம் மஞ்சள் வந்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் குங்குமம் வந்து சேர்த்துக்கங்க. அதற்கூட வந்து மல்லிகை, அர்த்தர் வந்து சேர்த்துக்கங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிள்ளையார் பிடிப்பது போல வந்து பிடிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கமலாம்பிகா தேவிக்கு வந்து உருவம் வந்து குடுக்கணும். அதனால வந்து பொதுவா வந்து ஒரு பிள்ளையார் பிடிப்பது போல வந்து பிடிச்சு, அந்த ரூ. 1 காயின் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதற்கு மேல வந்து வைங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிரணும். அதற்கு மேல வந்து வச்சீங்க அப்படின்னா, அது வந்து வெளியில வந்து எங்கிட்ட தெரியக்கூடாது. அதற்கு நடுமைய வச்சீங்க அப்படின்னா மறைஞ்சிரும். அது வந்து தெரியாது. இது போல வந்து வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பூஜை அறையில வந்து தினந்தோறும் வந்து சாமி கும்பிடுவீங்க பார்த்தீங்க அப்படிங்களா? அதுக்கு வந்து தூப ஆராதனை எல்லாம் காட்டுன பிறகு சாமி வந்து கும்பிடுங்க. இது போல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே சரி, அது உடனடியாக வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த கமலாம்பிகா தேவி வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிபராசக்தியோட 10 ஒரு முக்கியமான அவதாரங்கள்ல இதுவும் வந்து ஒண்ணு. அதே போல வந்து அஷ்டலட்சுமிகளும் சேர்ந்த ஒரு அம்சமா வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இந்த தேவிய பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுகள்ல அந்த அளவுக்கு வந்து வழிபாடு வந்து கிடையாது. வட மாநிலங்கள்ல வந்து அதிகமா வந்து பயன்படுத்துவாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பண வரவுக்காக தான் வந்து அதிகப்படியாக வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பூஜைக்கு வந்து மந்திரங்கள் இது போல விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. இத வந்து யாரு வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம். இப்ப குடும்பத்தோட இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வந்து தாராளமா வந்து பிரயோகம் பண்ணலாம். இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல வந்து யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. கணவனை இழந்த பெண்கள் கூட இருப்பாங்க. அவங்க வந்து தாராளமா வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம். ஏன்னா எல்லார் வீட்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் வந்து இருக்க மாட்டாங்க. சுமங்கலி பெண்கள் வந்து இருந்து அந்த குடும்பத்துல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து பண்ணணும். இல்ல அப்படின்னா யார் வேண்டுமானாலும் வந்து பண்ணலாம்.
இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா, கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. அதேபோல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு சில பேர் சந்தேகம் வந்து கேட்கிறீங்க. அது வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னால கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்ல முடியாது. அதனால வந்து WhatsAppல கூட கேளுங்க. WhatsApp நம்பர் வந்து நான் ஏற்கனவே சேனல்ல வந்து குடுத்துருக்கிறேன். அந்த நம்பர்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.